வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான் என்ன அப்படின்னா பேட்டர்ன்ஸ், முக்கியமாக டெக்னிக்கல்ஸை பற்றி தான் பேச போகிறோம். சரியா? அந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் ஏன் ஃபெயிலியர் ஆகுது? எல்லாத்துக்கும் நிறையா பேட்டர்ன் தெரியும், எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா நிறையா வரும். ஆனால் அதில் எல்லாத்துக்கும் காமனாக தெரிஞ்சது பார்த்துட்டு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸு டபுள் டாப் டபுள் பாட்டம் ட்ரையாங்கிள் இதுமாங்க. மோஸ்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது டபுள் டாப் டபுள் பாட்டம். இது நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு பார்த்துருப்பீங்க. உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கலாம். ஏன் ஆகுது? இப்போ நேச்சுரலாக ஒரு பேட்டர்ன் ஃபெயில் ஆகிறது இருக்குது. ஆனால் வந்து நான் எடுத்தாலே வந்து அது வந்து டபுள் டாப்னு எடுப்பேன், அது உடச்சிட்டா மேலே போயிடுது, நான் எடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டுறமே ஸ்டாப்பில் அடிச்சுட்டு போயிடுது. இதே டபுள் பாட்டம்னு எடுத்தால் மார்க்கெட் வந்து கீழே உடச்சிருது. அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறதுக்கு ஆப்போசிட்டாகவே போகும். இந்த பேட்டர்ன் ஏன்டா நான் வந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க இந்த ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம். சரி, இது ஏன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டெக்னிக்கலாக பார்க்கலாம். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு எந்த ஒரு பேட்டர்னுமே வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? ப்ராபபிலிட்டிங்கிறது நீங்கள் டெக்னிக்கல்ஸ் என்ன மெத்தட், எஸ்எம்சி, ப்ரைஸ் ஆக்ஷன், ஆர் வந்து இந்த இன்னர் சைக்கிள் ட்ரேடிங், இந்த எதோ சொல்லுவாங்க, புதுசு எக்கச்சக்கமாக வந்து இண்டிகேட்டரு, எது வேணால் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ப்ராபபிலிட்டி இருக்கும். இப்போ ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டுங்கிறது, அதாவது இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் இல்லை டவுன் ட்ரெண்ட், இந்த ரெண்டு ட்ரெண்டில் இருக்கும்போது உங்களுக்கு ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். சைட்வேஸில் இருந்தால் ப்ராபபிலிட்டி ட்ராப் ஆகும். சரியா? ஆனால் இந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் அப்படிங்கிற பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து முழுக்க வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிற இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா அதிக ப்ராபபிலிட்டி நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னா இந்த டபிள்யூ பேட்டர்ன்லாம் இப்போ சொல்லுவாங்க மோஸ்ட்டாக. சரியா? டபிள்யூ பேட்டர்ன் ப்ரோ, எம் பேட்டர்ன் வந்திருக்கு ப்ரோ அப்படின்னு. என்னென்னா ப்ரைஸ் வந்து ஒரு 100 ரூபா பஞ்ச் பண்ணுது அப்படின்னா 100 ரூபா அப்படின்னு எடுத்துக்கலாம். 100 ரூபா வந்து அடிக்குது இந்த இடத்துல, திரும்ப வந்து அதே இடத்துக்கு பவுன்ஸ் ஆகி போயிட்டு திரும்ப வந்து அடித்தா டபுள் பாட்டம் அப்படிங்கிறது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு வந்து இது ஒரு பாட்டம், இது 100 ரூபா வந்திருக்கு, இது ஒரு பாட்டம், டபுள் பாட்டம். அண்ட் வந்து இது வந்து இதோட நெக் லைன்னு சொல்லுவாங்க. சரியா? நெக் என்எல் நெக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டர்னோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா எப்போவுமே வந்து மார்க்கெட் வந்து டபுள் பாட்டம் அடித்தோன்னே மார்க்கெட் அப்படியே பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் ஆகி நெக்லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. சரி, அப்புறம் தான் பை பண்ணுவாங்க. இது டபுள் பாட்டமோடது. டபுள் டாப்னா அப்படியே ஆப்போசிட்டாக கீழே செல்லிங்க்கு கீழே நெக்லைன் இருக்கும், அதை உடச்சதுக்கப்புறம் தான் வந்து செல் பண்ணுவாங்க. சரி, இப்போ எல்லோரும் ஆனால் முக்கால்வாசி என்ன நினச்சி எப்படி ட்ரேட் எடுக்கிறாங்கன்னா நம்ம லைவ்லேயே நிறைய முறை பார்த்துருக்கலாம். என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் வந்து அப்படியே அது வாட்டுக்கு சிவனேன்னு வந்துக்கிட்டு இருக்கும். அது அப் ட்ரெண்டாக இருக்கும். அப் ட்ரெண்டு அப்படியே வந்துக்கிட்டு இருப்பான். அப்படி வந்து இப்படி அடிப்பான். அடிச்சோன்னா பார்ப்பாங்க, ஓ ரெசிஸ்டன்ஸு பவுன்ஸ் ஆகும், இப்படி திரும்ப போகும். திரும்ப போகும்போது ப்ரோ இது டபுள் டாப் தான் ப்ரோ, இப்போ நான் வந்து செல் போட்டா ப்ரோ, டபுள் டாப் தானே, ஏற்கனவே வந்திருக்கான், இங்கே வந்திருக்கா, ஒரு செல்லை போட்டா டப்புன்னு ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துட்டா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ மார்க்கெட்டு சிம்பிளாக எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ இது வந்து மேலே இந்த நம்பருக்கு மேலே போகணும் அப்படின்னா இது உடச்சி தான் போகணும். கரெக்டாக? இப்படி குறுக்கு வழியில் இப்படி இல்லை பின்னாடி போய் நம்ம யோயோ இப்படி போனால் இந்த விவேக் காமெடியில் ஒரு பூனை உட்காந்துருக்கும்ல, இப்போ கிராஸ் பண்ணால் வந்து சகுனஞ்சேரியில் கல்யாணத்தை நிறுத்திடுவானுங்க அப்படின்னு. அது மாதிரி தான் மார்க்கெட்டு நீங்கள் வந்து இங்கே வந்தாலே செல் அடிப்பீங்கன்னு இப்படி சுற்றிலாம் போகாது. சரியா? அது பாட்டுக்கு என்ன போகணுன்னா அது அப் ட்ரெண்டு, அது பாட்டுக்கு அது வந்து புது ஹைஸை வைக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல போகும்போது மார்க்கெட் நேச்சுரலாக ஆகும். ப்ரீவியஸாக வந்து அடிச்சிருக்கிற ஹை அங்கே மேபி சின்ன கன்சாலிடேஷன் லோவர் டைம் ஃப்ரேம், முக்கால்வாசி இப்போ நம்ம ஒரு 1 மினிட் 3 மினிட் இந்த மாதிரி தான் இன்டர்வல் ட்ரேட் பண்ணுவோம். அது பவுன்ஸ் ஆகும். சரியா? சின்ன ஒரு கன்சாலிடேஷன் பவுன்ஸ் கீழே போகிற மாதிரி ஏதாவது காட்டு கேண்டில் ஸ்டிக்கலாம் போகிற மாதிரி இருக்குன்னு புட்டு எடுத்துருவாங்க. அது என்ன ஆகும், அப்படியே அரைச்சிட்டு மேலே உடச்சி போயிடும். சரியா? எப்போவுமே நெக்லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா இந்த பேட்டர்னை ஒன்றும் நம்ம வந்து லேபில் உட்காந்து கண்டுபிடிக்கல, யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் ஃபார்ம் பண்ணியிருப்பார், நமக்கு வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, கூகுளில் தேடினா கிடைக்கிது, அது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அது எங்கே வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரெண்டே ரிவர்சல் ஆகும்போது, அதாவது சிம்பிள் லாஜிக் எடுத்துக்கோங்க, மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து பை பண்ணுறானுங்க. சரியா? இப்படி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஃப்ரெஷ்ஷாக பெருசாக ட்ராப் பண்ணி காட்டுறேன். இப்போ மார்க்கெட்டை இந்த இடத்துலேருந்து பை பண்ணி எடுத்துகிட்டு வரானுன்னு வச்சுக்கலாம். இந்த பாட்டம்லேருந்து பை பண்ணி எடுத்துகிட்டு வரானுங்க. சரியா? இந்த அளவுக்கு வந்து ஏன் வந்து மார்க்கெட் வரணும் அப்படின்னா அதாவது செல்லர்ஸை காட்டிலும் பையர்ஸ் அதிகமாக இருக்கானுங்க, அவன் எவ்வளவுக்கு விற்றாலும் வாங்க ரெடியாக இருக்கான் அப்படிங்கிறதுக்கு அதாவது ஒரு 100 செல்லர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், 100 செல்லர்ஸ் இருக்காங்க, ஆனால் 150 பையர்ஸ் இருக்கானுங்க.
அவனுக்கு எவ்வளோ செல்லர்ஸ் இருந்தாலும் என்னது வாங்குறக்கு ஆள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறானுங்க, பை பண்ணி எடுத்துகிட்டு போனால் தான் மார்க்கெட் ஆகும். இந்த மாதிரி டாப் வரும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன ஆகும்னா மார்க்கெட் நேச்சுரலாக பவுன்ஸ் ஆகும். ப்ராஃபிட் புக்கிங் சொல்லுவாங்க. சரியா, ப்ராஃபிட் புக்கிங் வரும். ப்ராஃபிட் புக்கிங் முடிச்சோம்னா அது ஒரு ரேலிக்கு திரும்ப போயிடும். திரும்ப அக்குமுலேட் பண்ணுவாங்க. இன்னும் டிமாண்ட் இருக்குன்னா அக்குமுலேட் பண்ணுவாங்க. அது என்ன ஆகிடும், மொத்தமாக இப்படி போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து ஒரு இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு பிடிக்க பார்க்குறோம், செல்லிங் அடிக்க பார்க்குறோம். ஆனால் அங்கே ரிவர்சல் ஆகிடுச்சுன்னா ரிவர்சல் எதுவுமே ஆகிருக்கு. சும்மா ஒரு சின்ன ஜர்க்கு பவுன்ஸ் ஏதாவது கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் நம்ம உள்ளே பாஞ்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு என்ன ஆகிடும், ஸ்டாப் லாஸ் மேலே போட்டிருப்போம். சும்மா ஜர்க்காட்டு எடுத்து நம்ம அப்படியே உடச்சிட்டு போயிடும். சரியா, அது வந்து நமக்கு நேச்சுரலாக வந்து சைக்காலஜிக்கலாக அது இதாகும். இவ்வளோ பெருசாக வந்திருக்கான் திரும்பி டாப்பு. ஆனால் நெக்லைனை வந்து உடச்சாதான் நமக்கு என்ட்ரி அப்படிங்கிற ரிவர்சல் அப்போ தான் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ஷனு திரும்ப பை பண்ணி எடுத்துகிட்டு வர பார்க்குறானுங்க. நெக்லைன்லேருந்து என்ன பண்ணுறான், பை பண்ணி எடுத்துகிட்டு வர பார்க்குறான். திரும்ப ரிஜெக்ட் ஆகி உடச்சாதான் புது லோ, அதாவது புது செல்லர்ஸ் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். நியூ செல்லர்ஸ் வரணும். ஏற்கனவே இருக்கிறது இந்த ஓல்டு பையர்ஸ், நியூ செல்லர்ஸ், இதை பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலாம் பாருங்கள். நியூ செல்லர்ஸ் வந்தால் தான் நமக்கு வந்து ட்ரெண்டே வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு. அப்போ தான் இந்த டபுள் டாப்புக்கு டார்கெட் வச்சு நம்மளால் வந்து எதை என்ட்ரி எடுக்க முடியும். டபுள் டாப்போட நேச்சுரலாக வந்து அதோட டார்கெட்ஸ் எப்படி வைப்பாங்கன்னா, டபுள் டாப் டபுள் பாட்டமுக்கு எப்படி எடுத்து டபுள் டாப் அடிச்சிருச்சா நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் எவ்வளவு வந்து இருந்ததோ உள்ள இந்த அளவு அதை அப்படியே மெஷர் பண்ணி, இந்த அளவு அப்படியே மெஷர் பண்ணி எடுத்து கீழே வச்சா டார்கெட். சரியா, இது நேச்சுரலாக இப்படி தான் வந்து ஒரு என்ட்ரி ட்ரேடில் எடுப்பாங்க. சரி, இது வந்து ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டாப்லேயே பிடிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல என்னது, ரிவர்சல் ஆகிறதுக்கு முன்னாடி, அது ரிவர்சல் ஆனால் தான் எடுக்கிற ட்ரேடே. ஆனால் ரிவர்சல் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும் பார்க்குறதுனால தான் அந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் ஒரு பேட்டர்ன் எல்லாத்துலேயும் இந்த பிரச்சனை வருது. ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்ன்ஸ்னால் பல பேத்துக்கு இந்த புரிதல் இல்லை. பேட்டர்ன்ஸ் வந்து முக்கால்வாசி 90% பேட்டர்ன்ஸ். சரி, பேட்டர்னை பொறுத்தவரை 2 டைப் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பேட்டர்னுங்கிறது வந்து ஒன்று ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு வரும், இல்லை ட்ரெண்ட் கண்டினியூஷனுக்கு வரும். 90% பேட்டர்னுங்கிறது உங்களுக்கு ஒரு சைட் வேஸில் தான் ஃபார்ம் ஆகும். சரியா, பேட்டர்னுங்கிறதே சைட். இப்போ எடுத்துக்கோங்க, இந்த நிறைய பேட்டர்ன் டபுள் டாப் டபுள் பாட்டம் என்ன ஆகுது, புது லெவலே போகல, புது நியூ லெவல் வரலினாலே என்னது, அது வந்து சைட் வேஸ்ன்னு அர்த்தம். நியூ ஹையோ நியூ லோவோ ஃபார்ம் ஆகலைனாலே சைட் வேஸ்ன்னு அர்த்தம். இதுவே ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸும்பாங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்னு என்ன, இப்படி இருக்கும், தெரியுதுங்களா, இப்படி இருக்கும். அப்போ என்ன ஆகுது, இங்கே வந்து மார்க்கெட்டு கன்சாலிடேட் பண்ணுது, உள்ளுக்குள்ளேயே லைட்டாக வெளியே போயிருக்கு. இது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கு. சரியா, இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம். இப்போ ட்ரையாங்கிள் பாருங்கள், அதில் நியூ ஹை நியூ லோ ஃபார்ம் ஆகிடுக்காது, ஒரு லோ ஒரு ஹை ஃபார்ம் ஆகிடுக்கும். தென் வந்து இன்சைடர்லேயே ட்ரேட் ஆகும், இப்படியே உள்ளுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும். அதை வந்து ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா பேட்டர்ன்ஸே வந்து மோஸ்ட்டாக வந்து கன்சாலிடேஷன் மார்க்கெட் தான். அது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கோ ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷனுக்கோ. இப்போ நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேம் பார்ப்பீங்க, ஒரு 1 hour ஒரு பேட்டர்ன் வருது அப்படின்னா அது அதை விட ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் கண்டினியூஷன் கூட இருக்கலாம். இது வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நிறையா உள்ளுக்குள்ள அனாலிசிஸ் இருக்குது. நமக்கு அந்த பேட்டர்ன் எப்படி எங்கே யூஸ் பண்ணும், ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் பேட்டர்ன் இது, நான் ட்ரெண்டிங் மார்க்கெட்டு அண்ட் அசம்ஷன் ட்ரேடிங்கு. இதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பேட்டர்ன்ஸ்லேயே நமக்கு வந்து என்னது ஃபெயிலியர்ஸ் அதிகமாக ஏற்படுது. இதை பற்றி இன்னொரு டீட்டெயிலாக எல்லா பேட்டர்னும் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் என்ன ஏது அப்படிங்கிறது ஒரு வீடியோ போகிறேன். ஏன்னா பேட்டர்ன்ஸ்குள்ளே போய்ட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே இது வந்தால் இது அப்போ பை ஆகிடும் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுவாங்க. ஏன்னா எப்பவுமே பேட்டர்னுங்கிறது நீங்கள் தனியாக ட்ரேட் பண்ண பார்த்தீங்க, டபுள் டாப் டபுள் பாட்டம் ஆர் எனி பேட்டர்ன் தனியாக ட்ரேட் பண்ண பார்த்தீங்கன்னா மாட்டிப்பேன். நான் நிறைய முறை மாட்டியிருக்கேன். நான் பேட்டர்னை கற்று வச்சுக்கிட்டு இதுதான் மார்க்கெட் போல, இந்த பேட்டர்ன் வந்தால் இப்படி போயிடும். ஹார்மோனிக் பேட்டர்ன்லாம் இருக்குது, இது வந்தால் இப்படி வந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக இப்படி பண்ணும். அப்படி இல்லை, நமக்கு ட்ரெண்டு என்னன்னு தெரியணும். ட்ரெண்டு அது ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் இப்படி இருக்குது, ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்குது, அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பேக்காக வந்திருக்கா, அவர் உண்மையாலுமே அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இல்லாமல் நிஜமாலே வந்து ஒரு டிமாண்டில் வந்திருக்கா, சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டெக்னிக்கல்ஸை பொறுத்தவரை ரொம்ப அதிகமாக போட்டு குழப்ப விரும்பல. ஆனால் சிம்பிள் இந்த பேட்டர்ன்ஸ்னாலே நமக்கு வந்து சைட்வேஸை தான் வந்து முழுக்க குறிக்கும். சரியா, அதனால் சைட்வேஸில் தான் இந்த மேனுப்புலேஷன் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகமாக பண்ணுவாங்க. நமக்கு டெம்ப்ட் பண்ணும் மார்க்கெட், எப்படியாவது ஒரு என்ட்ரி எடுத்துடணும், வர மாதிரி இருக்குது போகிற மாதிரி இருக்குல்லாம் நமக்கு வந்து சரியான என்ட்ரியாக இருக்காது. கண்டிப்பாக தெரியும் போகுது வருது, அது தவறான முடிவாக கூட போகலாம். கன்ஃபியூஷன்லேயே ட்ரேட் எடுத்தோம்னா அது சரியாக இருக்காது. அதனால் எப்பவுமே ஒரு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த ரூல்ஸ்குள்ளே இந்த பேட்டர்ன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள், பொறுத்த பாருங்கள். அப்போ தான் வந்து இன்னும் பெட்டரான ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இதை பற்றி டீட்டெயிலாக டெக்னிக்கல்ஸ் பேட்டர்னு எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலாம் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.